திருப்பாவை பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே யசோதன் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் அழகா நாச்சியார் எழுதியிருப்பாங்க. ஆண்டாள் நாச்சியார் அந்த பேரை போடாமல் ஒருத்தி யுனிக் அதுக்காக கொடுக்கறது. அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களோட திருமாலை. ஒருத்தருக்கு பயம் வந்தால் வயிறு வலி வந்துடும். ஏன்னா அது உடம்புடைய ஒரு சைக்காலஜி. உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்றான். தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை, தீங்கு நினைக்கிறது யாரு? கம்சன். அவனுடைய கருத்தை அழிச்சிடுறார். நெருப்பென்ற நின்ற நெடுமாலே, பெருமாளே நீங்கள் அவன் வயிற்றில் நெருப்பு மாதிரி பயத்தை உருவாக்கினீங்க. உன்னை அறுதித்து வந்தோம் பரிதருகி அருகில் திருத்தக்க செல்வம் சேவமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து, எங்கள் வருத்தம்லாம் போகி மகிழ்ச்சி வர்ற மாதிரி உங்களுடைய அந்த கருணை பார்வை எங்கள் மேலே வரணும். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு அருள் எங்களை முக்தி அடைய செய்யணும் அப்படின்னு பயபக்தியோட அற்புதமாக பாடின பாட்டு. ரொம்ப உயர்ந்த பாட்டு.